டேஸ்டி அண்டு சாஃப்டான பனானா கேக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதோட ரெசிபி எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு பவுலில் எக்கு போட்டுட்டு ஹேண்ட் பிளெண்டர் வச்சுட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். எக் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுங்கள். சுகர் வந்து மொத்தமாக ஆட் பண்ணிடக்கூடாது. மொத்தமாக ஆட் பண்ணோன்னா கேர்டில் ஆகிடும், இல்லைன்னா திரிஞ்சிடும். நீங்கள் பொறுமையாக ஆட் பண்ணால் தான் அந்த கேக்கு நல்லா மாய்ஸ்டராக சாஃப்டாக இருக்கும். பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறப்பையும் வந்துட்டு ஒரு சைடாக தான் மிக்ஸ் பண்ணணும். நம்ம கண்ணா பின்னான்னு மிக்ஸ் பண்ணோன்னா அதுவும் நல்லா இருக்காது. நீங்கள் பொறுமையாக சுகர் ஆட் பண்ணிட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்து நல்லா டார்க் எல்லோவாக இருந்துச்சு. நம்ம சுகர் மிக்ஸ் பண்ண அப்படியே அந்த லைட் எல்லோ அப்படி க்ரீமி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் வரணும். அப்போ தான் கேக்கு நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். பாருங்கள், இந்த பேட்ரு பாருங்கள், அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்குது. அப்புறம் நான் வந்து நம்ம பனானா ஆட் பண்ண போகிறோம். பனானா வந்து நான் மிக்சியில் ஆல்ரெடி மில்க் போட்டு ஷேக் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ஆட் பண்ணி பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். அவசரமே பட வேணாம். அந்த பனானாவும் அந்த மிக்சரும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த சைடில் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்புறம் வந்துட்டு இங்கே ஆயிலும் பட்டரும் நான் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த பிளெண்டர் பக்கத்துலேயே பட்டர் வந்து நீங்கள் ஊற்றணும். ஏன்னா வேறு சைடில் ஊற்றுனீங்கன்னா போய் அடியில் போய் ஃபுல்லாக உட்காந்துரும். ஸோ அதனால் பொறுமையாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம ஃப்ளார் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ளார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். நம்ம வந்து ஃபோட்டோலலாம் மிஷின் பவுல் வச்சுருப்போம், அதுலன்னா பல்காக இருக்கிறப்போ ஒன்றா கொட்டிடுவாங்க. இது வந்து ஹேண்ட் பிளெண்டர் வச்சுருக்கோம், அதனால் வந்துட்டு பொறுமையாக ஆட் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் கவர் ஆகிற மாதிரி அப்படியே அந்த பிளெண்டரை வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். பொறுமையாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் ஃப்ளார் போட ஆரம்பித்ததும் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த கட்டி இல்லாமல் பார்த்து மிக்ஸ் பண்ணணும். நான் இது வந்து துபாயில் இருக்கிறப்போ பக்கத்தில் உள்ள ஐடி கம்பெனிலேருந்து இதை ரெகுலராக ஆர்டர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏதாவது மீட்டிங் நடக்கிறப்போ, ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ, எங்கள் ஹோட்டலில் இந்த பனானா பிரெட் வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணாலும் இந்த பனானா பிரெட் அவங்க விடவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த ஆர்டர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. குரோசோன்ஸு, மஃபின்னு, ப்ரௌனி இந்த மாதிரிலாம் அவங்க ஸ்வீட்ஸ்லாம் ஆர்டர் கொடுப்பாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சி. இப்போ ஒரு பேனில் பட்டர் தடவிட்டு சைடில் ஃபுல்லாக பட்டர் தடவிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு பட்டர் சீட் எடுத்துட்டு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த 2 சைடு கார்னர்லேயும் பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கேக்கு நல்லா ஒட்டாமல் கரெக்டாக வரும். இப்போ வந்து பேட்டர் எடுத்து போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. இந்த சைடில் கார்னரையும் நல்லா கவர் பண்ணிடுங்க. ஃபுல்லாக போட்டுட்டு நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு போட்டுட்டு சைடில் ஃபுல்லாக இது பண்ணிடுங்க. அப்புறம் வந்துட்டு இப்போ சாக்லேட் ஆட் பண்ண போகிறோம். சாக்லேட் நான் இங்கே மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சும்மா ஒரு ஸ்பூனில் எடுத்து அப்படியே மேலே கொட்டிட்டு கையை வச்சு நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அடி வரைக்கும் போயிடும். அடியிலையும் உங்களுக்கு சாக்லேட் இருக்கும், மேலேயும் இருக்கும் சாக்லேட் இருக்கும் நீங்கள் கட் பண்ணுறப்போ. இப்போ பேக்கிங்கில் போட்டுடலாம். பேக் பண்ணி எடுத்த அப்புறம் இப்படி தான் இருக்கும். குழந்தைங்கள்லாம் பனானா சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.